ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்கள் பிரவேசித்து வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய் இந்த கால வேளையை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாம் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்திலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் விசுவாசிப்போம். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரத்தின் 9வது வசனத்தின் முதல் பகுதி. Isaiah chapter 58 verse 9, the first portion. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நிச்சயமா இந்த நாளிலும் கூட நம்முடைய எல்லா அலுவல்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மையும் கூட பார்த்து இப்படி சொல்லுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். எவ்வளவு ஒரு கரிசனை உள்ள தேவனை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். நானும் நீங்களும் கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஏதோ கேட்டும் கேளாதவர் போல போகின்ற தேவன் அல்ல, அல்லது செவிகளிலிருந்தும் கேட்காதவரை போல அல்ல. நானும் நீங்களும் கூப்பிடும் பொழுது அவர் உடனடியாக மறு உத்தரவு கொடுக்கின்றவராய், நம்முடைய சத்தம் கேட்கும் பொழுது இதோ நான் இருக்கிறேன், நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த தேவனாகிய கர்த்ததாமே உங்களையும் என்னையும் பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார். மகனே, மகளே, இந்த காலை வேளையை நீ துவங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்கள் எல்லாவற்றிலும் உன்னை திருப்தியாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருவரும் உன்னை எதுவும் பேச முடியாது, ஒருவரும் உன்னை கை காட்ட முடியாது, விரலை காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். கர்த்தர் உனக்கு பாதுகாவலாய் இருக்கின்றபடியினாலே ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுவது போல இந்த நாளிலும் கூட ஒருவரும் நம்முடைய காரியங்கள் ஒன்றிலும் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் தமக்கு சித்தமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே நடத்தி தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நீ அவரை நோக்கி சத்தமிடு, அவர் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். எவ்வளவு நல்ல தேவனை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். இந்த தேவனுக்கு துதிகளும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்து வந்திருக்கும் பொழுது அவருடைய கரங்களிலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் முன்னேறி செல்லுவோமா? தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.